வணக்கம். நான் முத்துலட்சுமி கதிரேசன், மதுரை. என்னோட நிறுவனத்தோட பெயர் சுகா ஃபுட்ஸ். வீட்டில் இருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஈஸ்வரி மேமோட மில்லட் கிளாஸ் அண்ட் தொக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு கற்றுட்டு சூப் ரெடிமிக்ஸ் வெரைட்டி, லட்டு வெரைட்டி, மில்லட் ரெடிமிக்ஸ் வெரைட்டி, அதுக்கப்புறம் தொக்கு வெரைட்டி, இப்படி 25க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து பேக்கிங் வரைக்கும் எல்லாமே ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுப்பாங்க. இது போக ஒரு ப்ராடக்டை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறதோட எப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத முக்கியமாக கற்றுக் கொடுப்பாங்க. மில்லட்ஸ்னால் எல்லாமே சேர்ந்தால் ஹெல்த்தி, அதிகமான ஹெல்த்தி அப்படின்னு நினச்சி நம்ம எல்லா மில்லட்ஸையும் ஒன்றா போட்டு அது தோசை மாவாவோ இல்லைன்னா புட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துப்போம். ஆனால் மில்லட்ஸ் அப்படின்னா இப்படி தான் சாப்பிடணும், இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் கிளாஸில் வந்துட்டு தான் கற்றுக்கிட்டேன். எந்த ஒரு மில்லட்ஸை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி 8 மணி நேரம் ஊற வச்சு 3 தடவை கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் ப்ராசஸ் பண்ணி ப்ராடக்டை தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அதை விட மில்லட்ஸ்னால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. இது போக அவங்களுடைய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்க பண்ணுற மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுதே நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க, நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க, நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுப்பாங்க. ஒரு ப்ராடக்டை நம்ம கிளாஸ்க்கு போயிட்டு கற்றுக்கிட்டு சரியாக பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் மார்க்கெட்டிங். அதுவும் எங்களுக்கு ஈஸியாக ஆக்கிறதுக்காக மார்க்கெட்டிங் கிளாஸ் எடுத்துகிட்டு எங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. தேங்க்யூ ஈஸ்வரி மேம். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த நான் இன்றைக்கி ஆன்லைனில் ஒரு சேல் பண்ணி பிஸ்னஸ் உமனாக மாறியிருக்கேன் அப்படின்னா அதற்கு உறுதுணையாக இருந்த ஈஸ்வரி மேம், அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் கதிரேசன், என்னோட பொண்ணு, எல்லாருக்கும் 3 பேருக்கும் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.